ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரில் தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து சீரகம், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் மிளகாத்தூள் எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணது. அப்புறம் குக்கரில் நல்லா விசில் வச்சு எடுத்துக்கணும். பருப்பு நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கீரையை அதையும் வந்துட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அதையும் வந்து விசில் எடுத்து வச்சுக்கணும். இப்போது கீரையும் நல்லா வெந்திருக்கும். இப்போது இந்த கீரையை நம்ம சாம்பாரில் பருப்பு தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிக்கணும். அதில் என்னென்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து பொரிய விடணும். இது பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் வந்து சாம்பாரில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சுவையான கீரை சாம்பார் ரெடி. கீரை பிடிக்காதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.